80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் பிளாசா பள்ளி மாணவர்கள் சென்ற கல்வி சுற்றுலா. மருதுபாண்டியர்களின் மணிமண்டபத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்றனர். சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் ஆலோசனையின் பெயரில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தலைமையில் இந்திய சுதந்திரத்திற்காக முதலில் வாலேந்தி போரிட்டு திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட மாவீரர்கள் மருதுபாண்டியர்களின் நினைவு மண்டபத்திற்கு கல்வி சுற்றுலாவாக பிளாசா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களோடு வருகை தந்தனர். அவர்களை மருதுபாண்டியர்களின் வாரிசுதாரர் ராமசாமி வரவேற்று மகிழ்ந்தார். தொடர்ந்து மருதுபாண்டியர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் மருதுபாண்டியர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வரலாற்று சம்பவங்கள் குறித்தும், முதலாக இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வரலாறு குறித்தும், ஜம்புதீவு பிரகடனம் குறித்தும், இந்தியாவில் சுதந்திரத்திற்காக முதலாக வாழ்ந்து போரிட்டு உயிர் தியாகம் செய்த மருதுபாண்டியர்களின் வரலாறு குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். பின்பு மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த மருதுபாண்டியர்களின் நினைவு குறிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விளக்க உரையாற்றி எடுத்துரைத்தனர். பின்பு ஒவ்வொரு மாணவர்களும் மருதுபாண்டியர்களின் ஆளுயர வெண்கல சிலையை தொட்டு பார்த்து வணங்கி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். அதன் பின்பு குழுவாக இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். எந்த தலைவர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுறது. இவருக்கு அரசு முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி அரசு மரியாதை செய்வாங்க. அடுத்து மத பேதம் இல்லாமல் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் ஐயாவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்துடன் இவங்களுக்கு இந்த அக்டோபர் 24 அஞ்சலி செலுத்துவாங்க. இவங்க நினைச்சு அதை இப்போ நம்ம இருக்கணும்னாலும் நமக்கும் ஒரு உணர்வு வேணும். இந்த இடத்துக்கு இவங்க கூட்டு வந்திருக்கு, ஆசிரியர் இவங்க எல்லாரும் கூட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாம் இந்த இடத்துக்கு வந்தோன்னு ஒரு வைப்ரேஷன் வரணும். எங்கடா அந்த அவங்க விதைச்ச இடம் அந்த இடம். இது இங்கே இருக்கக்குள்ள நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறணும். மத நல்லிணக்கத்தோடு நம்ம எல்லாரும் செயல்படணும். ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. எந்தவித தீவிரவாத செயலும் இருக்கக்கூடாது. இவங்க நாட்டு நலன், நாட்டு மக்கள் நமக்கு ஒன்றே அந்த இதில் இருந்ததுனால தான் அவங்க இன்னைக்கு உலக லெவலில் போற்றப்படுறாங்க. நல்லபடியாக எல்லாருமே என்ன பண்ணணும்னா பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கும். வந்திருந்த குழந்தைகளுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, தாளாளர் அவர்களுக்கு, மாமன்னர் மருதுபாண்டியருடைய வாரிசுதாரர் நான் இப்போ என்னுடைய இது என்னங்கன்னா இது 7வது தலைமுறை. ஐயா பெரிய ஐயா இருக்காங்கல்ல, எங்க அப்பா. நம் திருப்பத்தூர் தொகுதியில நம் மண்ணில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க எதற்காக தூக்கிலிடப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களால் அப்படின்னா அனைத்திந்திய சுதந்திரத்தை எதிர்த்து போராடக்கூடிய தியாகிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய வீரர்களாக இருந்ததால் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படக்கூடிய வீரர்களாக இருந்ததால் இவர்கள் சிறையடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். சுதந்திர போராட்டத்தன்னைக்கு வெறும் தேசிய கொடி ஏற்றி சாக்லேட் மட்டும் கொடுக்கறதே நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு சமம் கிடையாது. சரியா? அதற்காக பாடுபட்டவர்களை பார்த்து எப்படி அவங்க நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் போராடினாங்க, அவங்க எப்படியெல்லாம் ஆயுதங்களை பயன்படுத்தி நமக்காக போர் மூலம் எப்படிலாம் நமக்கு இந்த சுதந்திரத்தை நம்ம இன்னைக்கு ஈஸியா வெளியில போய் அழகா சுத்திட்டு இருக்கோம், நல்ல ஃப்ரீடமா இருக்கும். அப்படித்தானே? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நல்ல ஃப்ரீடமா இருக்கும்ல. அப்ப இந்த சுதந்திரம் யாரால கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு நமக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களெல்லாம் போய் பார்த்து நம்ம அந்த வெறும் புக்ல படிச்சா மட்டும் போதாது. இப்ப எத்தனை பேர் இந்த இடத்த நம்ம பார்க்காம இருந்திருப்போம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காம இருக்கீங்க. இன்னைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குல்ல. அதுக்கு நம்ம மருதுபாண்டியருடைய 7ஆம் தலைமுறை வாரிசுதாரர் உயர் திரு ராமசாமி சார் அவர்களுக்கு நமது பிளாசா பள்ளி தலைவர் அவர்களின் சார்பாகவும், பிளாசா பள்ளி ஆசிரியர்களின் சார்பாகவும், மாணவிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி யார பார்த்தோம், எப்படி இருந்துச்சு, சின்ன மருதுடைய ஸ்டாச்சு எப்படி இருக்கு, பெரிய மருது ஐயாவுடைய ஸ்டாச்சு எப்படி இருக்கு, என்ன கதை கேட்டீங்க, அவங்க என்ன கதை சொன்னாங்க, அவங்களோட தலைமுறை எத்தனாவது தலைமுறை, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வேற ஊர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த ஊரு? திருப்பத்தூர். அப்ப திருப்பத்தூர்ல இருக்கப்ப நம்மளுடைய மண்ணுல இருக்கிற சுதந்திர போராட்ட வீரருடைய கதையை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும், எல்லாரும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறது எல்லாரும் வீட்லயும் போய் சொல்லணும். உங்களோட டீச்சர்ஸ் கிட்டையும் இது சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணணும். ஓகேவா?
அவரின் நினைவு சின்னங்களையும் நேரில் சென்று அவர்களுடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியா? இப்போ ஒவ்வொருத்தரா அமைதியா போய் மேல போய் பார்த்துட்டு வரணும். நாங்கள் பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே நம்ம திருப்பத்தூர் மண்ணில் இருக்க மருது சகோதரர்கள் நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு நினைவு மண்டபத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட வரலாறை பார்த்தப்ப எங்களுக்கு நாங்கள் வியந்து போயிட்டோம். இவங்க வரலாறை பார்த்தோம் எங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நாங்கள் படித்ததே இல்லை. எங்கள் மிஸ் எல்லாம் இவங்க வரலாறு புரிய வச்சாங்க. நாங்கள் இதை படித்து நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். நாங்கள் புக்லாம் படிச்சிருக்கோம், நிறையா சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்ததே தெரியுது இவங்க தான் ஃபஸ்ட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள்னு. நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நல்லா சூப்பராக எங்கள் மேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரிசுதாரர்கள் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. பிளாசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கே மருது சகோதரர்கள் மண்டபத்துக்கு எங்கள் மேம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மருது சகோதரர்கள் வரலாறு எங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, வாரிசுதார் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்கள் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் தாளர் அவர்களுக்கும் நன்றி. இங்கே பார்த்தா தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, அப்புறம் இவங்க வாழ்ந்த இந்த வரலாறுகள் எல்லாமே எங்களுக்கு இப்போதான் நல்லா தெரியுது. இங்கே பார்த்தோன்னா எங்களுக்கு தெரியுது இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படிலாம் இவங்க வாழ்ந்தாங்க, இப்படி தான் அவங்கள தூக்கிலிட்டாங்க, இதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. புக்கில் பார்த்ததை விட இதில் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற பெருமையும் இந்த திருப்பத்தூர் மண்ணுக்கு கிடைச்சிருக்கு.